ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக வந்து டேக் பேக் கெனடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து கெனேடியன்ஸ் நடுவில் ரொம்ப ரொம்ப வந்து பாப்புலராக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டேக் பேக் கெனடா அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க வந்து என்ன அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டேக் பேக் கெனடா அவங்க வந்து ஓன் வெப்சைட்டும் வச்சுருக்காங்க, அவங்களுக்கான ஃபேஸ்புக் பேஜும் வச்சுருக்காங்க. பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அது என்ன, எங்கெங்கெல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வெப்சைட்லேயும் வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி ஆர்எஸ்விபி பண்ணுங்க, எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு ஒரு ரூல் எல்லாம் போட்டு அவங்க பேஜில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட மெயினே என்ன அப்படின்னா, கார்ப்பரேட்ஸ் வந்து மாஸ் இமிக்ரேஷன் பண்ணுறாங்க கனடாவில், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. எங்களோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், இதுக்கு மேலேயும் வந்து கனடாவை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது இப்படிங்கிறதா வந்து பேசிக்காக அவங்க சொல்கிறது. ஸோ நம்ம சில விஷயங்களை வந்து பின்னாடி போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லாரும் வந்து கனடாக்கு இமிக்ரேட் ஆனாங்க, நம்ம பேசிக்காக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போமே. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கனடா வந்து ஒரு லார்ஜஸ்ட் கண்ட்ரி, செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படின்வாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து நிறைய லேண்ட் இருக்குது. பட் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 மில்லியன் பீப்புள் தான் வந்து மொத்த கனடாலையும் வாழ்கிறாங்க. ஸோ 40 மில்லியன்னா ஒன்றும் இல்லைங்க. இங்கே என்னென்னா, ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் பேர் ஒரு மில்லியன் சொல்லுவாங்க. ஸோ 40 மில்லியன் அப்படின்னா உங்களுக்கு 4 கோடி பேர். ஸோ 4 கோடி பேர் தான் வந்து கனடாவில் இருக்காங்க டோட்டலாக. ஸோ அப்படிங்கும்போது அவங்களோட பாப்புலேஷன் 40 மில்லியன் அப்படிங்கிறது ஒரு சின்ன மக்கள் தொகை தான். இவ்வளோ பெரிய பரப்பளவுக்கு வந்து சின்ன மக்கள் தொகை தான். நான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன், நாங்கள் வந்து ஈஸ்டர்ன் கனடா ஹாலிஃபேக்ஸில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, போகும்போது இப்போ நான் ஏதாவது ஒரு பெரிய சிட்டிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மான்ட்ரியலோ இல்லை டொரண்டோவோ போகிறேன் அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும். அவ்வளோ லேண்ட் இருக்குது, இருக்க மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க, நிறைய வந்து காடாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கனடா என்ன பண்ணாங்க, நீங்கள் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வார் நடக்குதோ இல்லை ஒரு அசாதாரண சூழ்நிலை நடக்கும்போது அங்கே போயிட்டு, கண்டிப்பாக அது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. அங்கே போயிட்டு இப்போ ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், நம்ம மற்ற சில கண்ட்ரீஸ் லைக் இப்போ ரீசெண்டாக வந்து ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாராக இருக்கட்டும், உக்ரைனில் இருக்க மக்கள் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றதா இருக்கட்டும், இது மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதில் வந்து சில கேபிட்டலைசேஷன் பண்ணிப்பாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், கேபிட்டலைஸ் பண்ணிப்பாங்க அந்த சுச்சுவேஷனை. பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, எங்கள் கண்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ஹாலிஃபேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சிரியாவில் ப்ராப்ளம் நடக்கும்போது சிரியாவிலேருந்து டைரெக்டாக ஹாலிஃபேக்ஸ்க்கு நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஏரியாலையும் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு கனடாவில். ஸோ இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த பாப்புலேஷன் கூட இருக்காது. ஏன் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் என்ன, நிறைய கண்ட்ரியில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணி நிறைய பேர் டேக்ஸ் பே பண்ணாதான் அது வந்து ஒரு பெரிய எக்கானமியாக இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இங்கே வந்து ஒர்க் பண்ணி இப்போ டேக்ஸ் பே பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு தான் வந்து இமிக்ரேஷன் ஆக்சுவலாக கனடாவை ஸ்பாயில் பண்ணிச்சா, இல்லை இமிக்ரேஷன் வந்து கனடாவை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிச்சா அப்படின்னா, கனடாவோட எக்கானமிக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கு. பட் ஆனால் என்ன பிரச்சனை, இங்கே பேசிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணல. இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவங்களுக்கு ஏற்ற நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணாததுனால வந்த ப்ராப்ளம் தான் கரண்ட் ப்ராப்ளம். கரண்ட் ப்ராப்ளம் வந்து ஒரு டெம்பரரி இஷ்யூ தான், இட்ஸ் நாட் கோன லாங் லாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஹாலிஃபேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நான் வந்தபோது ஹவுசிங் ஷார்ட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ அந்தளவு ஹவுசிங் ஷார்ட்டேஜ் இல்லை, இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ரெண்ட் ஹையாக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் நியூ ஹவுசஸ் நிறைய வந்து மார்க்கெட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. முன்ன இருந்த அளவு ஹவுசிங் ஷார்ட்டேஜ் இல்லை. அஃபோர்டபுள் ஹவுசிங் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஹவுசிங் ஷார்ட்டேஜுங்கிறது இல்லை. ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா டேக் பேக் கனடா அப்படிங்கிற ப்ரொட்டஸ்ட் வந்து கரெக்டா அப்படின்னா, நீங்கள் கனடாவை டேக் பேக் எடுத்தாலும் நீங்கள் வந்து வென் யூ டேக் இட் பேக், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் தம் இமிக்ரன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து கனடாவோட வேல்யூஸை வந்து காப்பாற்றணும், இது எல்லாமே கரெக்டு தான். நீங்கள் உங்களுக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல.
பட் ஆனால் என்ன அப்படின்னா கெனடால மல்டி கல்ச்சரலிசம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ, கெனடாவோட வேல்யூவும். ஸோ அதுவும் இங்கே மெயின்டைன் ஆகணும். அப்படிங்கும்போது இந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்து அவங்க சொல்கிறது வந்து பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம். என்ன அப்படின்னா இப்போ யூஎஸ்ல வந்து இமிகிரேஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மெக்சிகோலேருந்து வர்றது, வெனிசுலாலேருந்து வரதெல்லாம் ஓகே. பட் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்து அப்படிலாம் மாஸ் இமிகிரேட் ஆக முடியாது, இல்லை மற்ற சில கண்ட்ரீஸ்லேருந்து மாஸ் இமிகிரேட்லாம் ஆக முடியாது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் வந்து நிறைய ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி அப்படிதான் போக முடியும். அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மாற்ற அன்னைக்கு டீபோர்ட் பண்ணிடுவாங்க. டீபோர்டேஷன் ரூல் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். கனடால அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த இமிகிரேஷன் பாலிசியில் டீபோர்டேஷன்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீபோர்ட் பண்ணுறதுக்கான அந்த அந்த பாலிசி ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க டீபோர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ வென் யூ வாண்ட் டேக் பேக் கனடா, இது எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி படி தான் நடக்கணும். இப்போ இவங்க எல்லாரும் சொன்னாங்க இமிகிரேஷன் வந்து இமிகிரேஷன் வந்து நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், டெம்ப்ரவரி ஒர்க்கர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஹானஸ்டாக சொல்கிறேன், இமிகிரேஷனை இவங்க ரெடியூஸ் பண்ணவே கிடையாது. நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்பரேட்ஸே வந்து நவ் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மெக்சிகோ. நீங்கள் போய் பாருங்கள், இப்போ கரண்ட்டாக வந்து கார்பரேட்ஸ் எல்லாமே மெக்சிகோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நார்த் அமெரிக்கன் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஆர்டிசின்னு சொல்லுவாங்க, ரீஜனல் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்வாங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ் ப்ளஸ் சில ஸ்டெம் கம்பெனிஸ்னுவாங்க. ஸோ முக்கியமாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சில சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி கனடாவில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்தால் நல்லா இருக்குமே, ஏன்னா இமிகிரேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கனடா போகும்போது ஈஸியாக வந்து மக்கள் வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ் சில கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஒர்க் பெர்மிட் இருக்கு. ஒர்க் பெர்மிட்ல வந்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டேலண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குளோபல் டேலண்ட் ஸ்ட்ரீம்ல எல்லாரும் ஃபைல் பண்ண முடியாது, சில கம்பெனிஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ண முடியும். அந்த குளோபல் டேலண்ட் ஸ்ட்ரீம்ல என்னென்ன கம்பெனிஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ 15 டேஸில் ஒர்க் பெர்மிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் 15 டேஸில் ஒர்க் பெர்மிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பெர்மிட்டில் வரும்போது நான் போயிட்டு பயோமெட்ரிக் கொடுத்து 15 to 20 டேஸில் வந்து 45 டேஸ் அட் த மேக்ஸ் நான் அப்போ இருந்ததில். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்ரூவல் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த ஒர்க் பெர்மிட் ரூலு சின்ன எம்ப்ளாயருக்கும் ஒரு பெரிய கார்பரேட்ஸ்க்கும் சேம் கிடையாது. இங்கே நிறைய ஹிடன் பீசஸ் இருக்குது இந்த இமிக்ரேஷனில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கார்பரேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, கனடாவில் இதுக்கு மேலே இமிகிரேட் பண்ணி அவங்களுக்கு இனிஷியல் சப்போர்ட் பண்ணணும், ப்ளஸ் பேயிங் டூ மச் டேக்ஸ். ஏன்னா கார்பரேட்டுக்கும் டேக்ஸ் இருக்குது, அவங்களும் வந்து டேக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. சில ப்ராவின்ஸில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க, பட் சில ப்ராவின்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் வந்து ஹையாக இருக்குது. அவங்க கார்பரேட்ஸ்க்கும் வந்து டேக்ஸஸ் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ஷிஃப்டிங் டுவார்ட்ஸ் மெக்சிகோ. ஏன்னா மெக்சிகோ கவர்மெண்ட் வந்து இப்போ மெக்சிகோ எக்கானமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் மெக்சிகோவில் வந்து நிறைய பேர் சொல்லலாம் மெக்சிகோவில் க்ரைம் ரேட் என்ன தெரியுமா அப்படின்லாம் கேட்கலாம். பட் ஸ்டில் மெக்சிகோவில் நிறைய வந்து ஆர்டிசி ரீஜனல் டெவலப்மெண்ட் சென்டர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிசிஎஸ்ல இருக்காங்க, இந்தியாவில் இருக்க நிறைய கம்பெனிஸில் டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபி நிறைய பேர் வந்து மெக்சிகோவில் டெவலப்மெண்ட் சென்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நிறைய பேருக்கு வீசாஸ் வந்து மெக்சிகோக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவோட ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு தான் வருது. அதனால் வந்து இமிக்ரேஷன் பெருசாக மாஸ் இமிக்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது இந்த கண்ட்ரிக்கு குட்டு தான், பேடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாஸ் இமிக்ரேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவு இங்கே டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே தெரிஞ்சிருக்காது. இந்த மாஸ் இமிக்ரேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டமிக் அப்புறம் வந்து நிறைய வந்து ஸ்லோ டவுன் ஆச்சு. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஸ்லோ டவுன் ஆச்சு. அதுக்குள்ளே நிறைய பேர் வந்தது, அதை ஹேண்டில் பண்ண முடியல. சிஸ்டம் வந்து ப்ளோட் ஆகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து இந்த டேக் பேக் கனடா அப்படிங்கிற ப்ரொட்டஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து பேச பேச அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடும் எல்லாருக்குள்ள.
நீங்க இத நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேக் இன் 2000 அ ஐ திங்க் சம்வேர் அரவுண்ட் 2017, 18 எலக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் வரும்போது, இமிகிரேஷன் தான் மெயின் டாக்கிங் பாயிண்ட்டா இருந்துச்சு அப்போ. இப்போ வந்து யுஎஸ் எலக்ஷன் நீங்க டிபேட்லாம் பார்த்தீங்கன்னா, இமிகிரேஷன் டாக்கிங் பாயிண்ட்டா இல்ல. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, இப்ப டாக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அ இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் அவங்களுக்கு வந்து குடுக்குற அந்த சலுகைகள். இதுதான் வந்து டாக்கிங் பாயிண்ட்டா ரொம்ப இருக்கு. அவங்க பண்ற கிரைம்ஸ் அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கனடால அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இமிகிரேஷன் தான் டாக்கிங் பாயிண்ட்டா இருக்கு. ஸோ வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து தே ஆர் ஹெவிலி அகெயின்ஸ்ட் இமிகிரேஷன். ஸோ அவங்க வந்து நெறைய இடத்துல வந்து இமிகிரேஷனுக்கு எதிரா வந்து நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் விசா ப்ரோகிராம் சரியில்ல. டெம்பரரி இமிகிரேஷன் ப்ரோகிராம் சரியில்ல. இது எல்லாத்தையுமே வந்து நாங்க ரீவாம்ப் பண்ண போறோம். இப்படிதான் போற இடத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா சேஞ்ச் தேவைதான். சேஞ்ச் தேவையில்லன்னு கிடையாது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆஸ் பெர் ஸ்டாட் ஸ்கேன் அவங்களோட அந்த இன்ஃபர்மேஷன் படி கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, இங்க கனடால ஒரு பர்ட்டிகுலர் ஜாபுக்கு சேலரி வந்து ரெய்ஸே ஆகல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. என்ன சேலரி ரெய்ஸ் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேலை பண்ணணும். இப்போ வந்து ஒரு பில்டிங்ல வந்து ஆ சூப்பர்வைசர் இருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர் இருக்காங்க. வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து 70,000 இருக்குன்னா 70,000லயே மெயின்டைன் பண்றாங்க. இன்கேஸ் லோக்கல் பீப்புள் வந்து இந்த சேலரி பத்தல அப்படின்னு வேலையை விட்டு நின்னாங்கன்னா டெம்பரரி ஒர்க்கர் எடுத்து 70,000க்கு வந்துடுறதுனால போட்டுடுறாங்க. ஆஸ் பர் ஸ்டாட் ஸ்கேன் என்ன சொல்றாங்கன்னா, எங்கெல்லாம் வந்து ஒரு கெனடியன் ஜாப் வந்து லூஸ் பண்றாங்களோ அங்கெல்லாம் டெம்பரரி ஒர்க்கர் வந்து ஃபில் பண்றாங்க. இது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் எக்கானமி. பிகாஸ் நிறைய பேர் நிறைய சேலரி வாங்கினாதான் டாக்ஸஸ் ஹையா பே பண்ணுவாங்க. டாக்ஸஸ் ஹையா பே பண்ணாதான் கவர்மெண்டால புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, இந்த டேக் பேக் கனடா அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து மக்களுக்கு நடுவில் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் வந்து இமிகிரன்ட்ஸ் வர்றது பிடிக்கல. பிடிக்கல அப்படிங்கிறத விட இந்த இமிகிரன்ட்ஸ் வந்து எல்லா ஜாப்லயும் இருக்கிறத பார்த்தா சில பேருக்கு கோவம் வரும். நமக்கே வந்து சில இடத்துல வந்து போய் காஃபி கேட்குறோம், இல்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம். அது ஆத்தென்டிக்கா இல்ல. நம்ம என்ன எதிர்பார்த்தது இல்லையோ, நம்ம பேசுறதே சில பேர் அது பேசுறத என்னால கேட்க முடியுது. இது வந்து ஆத்தென்டிக்கா அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம மக்கள் பண்றதுனால இப்படி இருக்குன்னு சொல்றதெல்லாம் காதுல விழுது. இல்லன்னு சொல்லல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளே இப்படி பேசும்போது அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? ஸோ வந்து இது இன்னும் போக போக பயங்கரமான ஃபேமஸா இது போக போகுது. டேக் பேக் கனடா. இது எப்படி கொண்டு போறாங்க? இத வந்து இது வந்து எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டா மாறப்போகுது? நெக்ஸ்ட் வர கவர்ன்மெண்ட் கண்டிப்பா வந்து நான் திரும்பவும் சொல்றேன். இதே மாரி ப்ராப்ளம்ஸ் இங்க என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சோ இதெல்லாம் யுகேல இருந்துச்சு. யுகேல ஒரு மேஜர் சேஞ்ச் இருந்துச்சு கவர்ன்மெண்ட்ல. அதே சேஞ்ச் இங்கேயும் வரும். இங்க வந்தப்புறம் புதுசா வர கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பா கனடாவோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். நம்மலாம் நல்லா இருப்போம்னு நினைப்போம். ஸோ இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.